டேய், வாழ்க்கைனா நம்பிக்கை வேணும். ஏவிஎம்ல இருந்து எல்லா சீரியல்ல தானே சொல்லிருக்காங்க. தோ இத பாரு, இதோட ஜூவாலஜிக்கல் நேம் சிம்போன்சியா இண்டிகானா. இதுவே நம்ம எடுத்த மாதிரி சைட்ல இதோட முயற்சியை நம்ம பாராட்டணும்ல. அதனால தான் சொல்றேன், இதுவே ட்ரை பண்ணும்போது நீ எதுக்கு வரக்கூடாது? தம்பி, ஏ ஒரு அல்ல கை, ஏன் நல்லா படிக்கிற பையனை கெடுக்குற? போ 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 படி. தோடா ஹெட் மாஸ்டரே, ரொம்ப பேசாத. தொப்பையில அடிச்சு. டேய் 8:40 ஆச்சுடா, கிளம்புடா. மச்சான் இவனை விட பேசிட்டே இருப்பான். கிளம்புடா வாடா. டேய் கிளம்புடா. கிளம்பு. காலேஜ் கட்டில் ஸ்வேதா வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. 8:45 டைம் ஆச்சுன்னா ஸ்வேதா வரான்னு தெரிஞ்சுக்கோ. மச்சான் ஸ்வேதா இன்னைக்கு காலேஜுக்கு லீவ் ஆண்டே. Your attention please, ladies and gentlemen. ஒவ்வொரு வாரமும் நீங்க மிக ஆவலுடன் எதிர்பார்க்கும் நமது யூனிவர்சிட்டியின் ரேட்டிங் தலைவன் ரூட் நாயகன் ஆண்டிகளின் ஹீரோ இத வந்து விட்டார். வணக்கம், வந்தனம், நமஸ்கார். உட்கார் சார், உட்கார் சார். Stop it. Wait. இது நம்ம யூனிவர்சிட்டியின் டாப் 10 ஃபிகர்ஸ். பொதுவா ஒவ்வொரு பருவத்திலையும் நம்ம பசங்க படிக்கிற ஜொல்லின் அடிப்படையில தான் ஃபிகர்களை வரிசைப்படுத்துறோம். பருவம்னு சொன்னதும் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த காலத்துல எல்லாம் பொண்ணுங்களை அறிவை, தெரிவை, பூவை, மங்கை, மடந்தைன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் காலம் மாறி போயிடுச்சு. சரி நண்பர்களே, இந்த வார டாப் 10 ஃபிகர்ஸ் யாருன்னு பாப்போமா? இந்த வாரம் 10, 9, 8 ஆகிய இடங்களில் ஜெயா, ஷீலா, மாலா. ஏற்கனவே இவங்களை பத்தி பலமுறை விலாவரியா பேசிட்டதுனால அடுத்த இடமான 7வது இடத்தை பார்ப்போமா? இந்த வாரம் 7வது இடத்தில் ஜோதி. மொத்தத்தில் ஜோதி, ஒளி இல்லை. போன வாரம் 3வது இடத்துல இருந்த லில்லி சரசரசரன் சரிஞ்சி 6வது இடத்துக்கு வந்துட்டா. சோ லில்லி நமக்கு வில்லி. 5வது இடத்துல பல்லவி. ஆக மொத்தத்திலே பல்லவி, முராரே. சரி நண்பர்களே, இந்த வாரம் பெருமைக்குரிய அறிமுகம். கே நகரில் இருந்து வரும் ஸ்வேதா. பார்ப்பதற்கு உடனே ஃப்ரெண்ட் பிடிக்க தோன்றும் ஹோம்லியான தோற்றமுள்ள இவள் இந்த வாரம் மட்டுமல்ல, இனி வரும் எல்லா வாரங்களிலும் நம் அனைவர் மனதிலும் முதல் இடத்தை பிடிப்பாள் என்று நமது டாப் 10 குழு தீர்மானிக்கிறது.